ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் காய்கறி செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. அடிக்கடி நிறைய காய்கறிகள் அறுவடையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அறுவடை தான். காய்கறிகளை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேபிள் ரோஸ் கலெக்ஷனை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலர் பூக்களுமே அழகாக இருக்குது. இது வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு, அப்புறம் லைட் பிங்க் இருக்குது. அதோட இந்த வெரைட்டி டேபிள் ரோஸும் இருக்குது. அதில் வந்து இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட ஒரு கலர். அடுத்ததாக பளிச்சுன்னு அழகான ரெட் கலர். அடுத்ததாக டார்க் ரோஸ் கலர். இது வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக பார்க்கலாம். இந்த டைப்பில் வந்து 3 கலர் இருக்குது நம்ம தோட்டத்தில். இது வந்து ரோஸ் கலர், அதில் இது ஆரஞ்சு, இது வந்து எல்லோ. இன்னமும் நிறைய கலர் வைக்கணும்னு ஆசை. இப்போதைக்கு இருக்கிற செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பூத்துட்ருக்கு. அடுத்ததாக அடினியமும் பார்த்தீங்கன்னா 2 கலர் இப்போ நல்லா பூக்கள் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு கலர் செடியில் பூ வந்தது, ஆனால் நான் தான் அது சரியாக கலரை நோட் பண்ணல, பார்க்கல. அந்த டைம் ஊருக்கு போயிருந்ததால் அந்த பூவோட கலர் தெரியல. இப்போ அடுத்து வரக்கூடிய மொட்டுக்கள் மலரும் போது தான் தெரியும் இது என்ன கலர்னு. நான் ஒயிட்டாக இருக்குமோன்னு நினச்சேன், ஏன்னா நாங்கள் செடி வாங்கும் போதே இதில் பூக்கள் இல்லை. ஒன்று டார்க் பிங்காக இருக்கணும், இல்லைனா ரெட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் ஃபஸ்ட்டு இந்த செரி தக்காளி அறுவடை பண்ணிவிடுவோம். நம்ம வந்து கொடியில் காய்க்கிற செடி தக்காளியும் இருக்குது. இது வந்து செடி ரகம்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை இந்த செடியில். ரொம்ப ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களேன். எத்தனை கொத்து இருக்குது பாருங்கள். அப்படியே கொத்தாக கட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும். தக்காளி வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் அறுவடை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் நிறைய அறுவடை எடுத்தோம், இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த செரி டொமேட்டோ வெரைட்டி மட்டும் நல்லா காய்க்குது. அடுத்த செட்டு இப்போ நாற்றுகள்லாம் ரெடியாக இருக்குது, அதையெல்லாம் நடவு பண்ணணும். இந்த டைம் வந்து கொஞ்சம் நோய் தாக்கம் வரும். மாவு பூச்சி தொந்தரவுலாம் இந்த சீசனில் அதிகமாக இருக்கும் சம்மர் டைமில். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். அறுவடையில் அடுத்ததாக ஒரு அண்ணாமலை கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து கலரே மாறிடுச்சு. சம்மரால் இது வந்து லைட் வயலட் கலரில் இருக்கும், ஆனால் இப்போ வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி தெரியுது. அடுத்ததாக செவந்தம்பட்டி கத்திரி. அடுத்ததாக மிளகாய் அறுவடை. பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குன்னு. இந்த செடியில் இன்னும் நல்லா பழுக்க விடலாம். அடுத்தது இங்கே வந்து புல்லட் மிளகாய் செடி இருக்குது, இதுலேருந்து அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்பெரி அறுவடை. அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கான மாங்காயெல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பாருங்கள், மரத்துலேயே பழுக்க விட்டு பறிக்கலான்னு விட்டுருக்கேன். நல்ல கலர் மாதிரி இருக்கு. நாளைக்கு அறுவடை பண்ணிடுவேன். இது வந்து களப்பாடின்னு ஒரு வெரைட்டி மேங்கோ. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சாக இருக்கும் இதை கட் பண்ணும்போது. இதை வந்து அடுத்த அறுவடையில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் இருக்க தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து செரி தக்காளி தான் அறுவடை பண்ணணும். இப்போ வந்து நம்ம பந்தலில் இதை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு தான் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது. இந்த ஒரு கொத்து தான் இருக்குது, இதை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்பெரி மரத்தில் ஒரு குயில் வந்து மல்பெரி பழம் சாப்பிட்டுட்ருக்கு. இவங்களுக்காகவே இந்த மரத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து அதிகமாக வளர்ந்துருச்சுன்னு கட் பண்ணி விடுவேன். இப்போ வந்து நிறைய காய்கள் இருக்குது, இது மாதிரி நிறைய குயில் வருது, அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன் அவங்களுக்காக. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செரி தக்காளி செடி இருக்குது, இதில் நிறைய காய் இருக்குது, அறுவடை பண்ணிவிடுவோம். இந்த ரகம் நம்மளுடைய தோட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்லா பெருசாக படர்ந்து வளருது, நிறைய காய்கள் வருது, ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளிக்கு அடுத்ததாக பாகற்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் அப்படியே பழுத்து கொட்டி எவ்வளோ விதைகள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதையும் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா ஒரு காலத்தில் பாகற்காயே நம்ம தோட்டத்தில் சரியாக வரலையே நான் ஃபீல் பண்ண காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் போகி நான் வேணாம்னு நினச்சாலும் பாகற்காய் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அவ்வளோ பாகற்காய், நிறைய காய்கள். இந்த காயோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கசப்பு இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. தானாகவே வளர்ந்துட்டு வருது, எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல். பாருங்களேன், நிறைய பிஞ்சுகள் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்ததாக இங்கே பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு. இதையும் அறுவடை பண்ணிவிடுவோம் விதைக்காக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்போட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து பழுக்கும் போது அறுவடை பண்ணலாம். இந்த பாகற்காயை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே அறுவடை பண்ணிடணும். நேற்று தான் பார்த்தேன், நல்லா பச்சையாக இருந்தது, அதுக்குள்ளே பழுத்துருச்சு. இங்கே ஒன்று பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் பார்த்துருந்தேன், எல்லாமே பழுத்து போயிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்ம விதைக்காக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இங்கே ஒன்று பழுத்து ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு, விதையே தெரியல. இப்போ அடுத்தது மழை பெஞ்சதுன்னா எல்லாமே சூப்பராக முளைச்சி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி பாகற்காயெல்லாம் நான் மொத்தமாக அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் இவ்வளோ தான் கிடச்சிது. இன்னும் நிறைய மறைஞ்சிருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. பாருங்க, நம்ம மீஷோவில் வாங்கின பரங்கிக்காய் விதை ரொம்ப சூப்பராக ஒரு காய் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு காய் தான் வந்தது, ஏன்னா நான் விதை வந்து ரொம்ப லேட்டாக போட்டேன், அதனால ஒரு காய் வந்ததே பெரிய விஷயம். கொடியும் ரொம்ப அதிகமாக படரலை. இது வந்து நம்ம அடுத்து அறுவடை பண்ணலாம். இன்னும் இங்கே கொஞ்சம் கலர் இருக்குது, ஃபுல்லாக மாறட்டும். கொடியும் இன்னும் கொஞ்சம் காயலை, நல்லா காய விட்டு அறுவடை பண்ணுவோம். அப்போ தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்துதான் மிளகாய் அறுவடை. பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, புல்லட் சில்லி. இந்த பழுத்ததை மட்டும் பறிச்சுட்டு போயிடுவோம். மிளகாய்க்கு அடுத்ததா சேப்பக்கிழங்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு சேப்பக்கிழங்கு நட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம அறுவடை பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து கையாலே ஈஸியாக தோண்ட முடியும். அது காரணம் வந்து இங்கே வந்து இருமடி பாத்தி போட்டிருக்கேன், அதனால மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளால கையால் ஈஸியாக தோண்ட முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம கொடி தக்காளி பறிக்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. செடியும் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த செட்டு நாற்றுகளை நம்ம நடவு பண்ணிட்டோம்னா அடுத்து தொடர்ந்து நம்மளுக்கு தக்காளி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போகிறது இது வரைக்கும் அறுவடை பண்ணாத ஒன்று. இது வந்து கொடி தோடையோட பழங்கள், மினியேச்சர் பேஷன் ஃப்ரூட்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து கிராமங்களில் வேலியோரங்களெல்லாம் நிறைய படர்ந்துருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இதனுடைய பழங்கள் பழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதையும் இன்னைக்கு அறுவடையில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இதோட காய்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், பஞ்சு மாதிரி ஒரு லேயர் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வெள்ளை கொத்து கத்திரி பறிக்க போகிறோம். இப்போ வந்து அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா நிறைய காய்கள் ஒரே டைமில் வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், மறுபடியும் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து நல்லா உரம் கொடுத்து கவனிச்சோன்னா அடுத்த காய்கள் இன்னும் செழுமையாக பெருசாக வரும். வெள்ளை கத்திரி அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக க்ரீன் லாங் பிரிஞ்சல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா பாம்பு மாதிரி நீளமாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த செடியில் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்கம்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம சேகரித்து இருக்கக்கூடிய விதைகளில் நம்ம செடிகள் வளர்க்கும் போது அது நல்லா சூப்பராக வரும். ஏன்னா இது வந்து நம்ம மண்ணுக்கு புது ரகம். இதை ஒரு தடவை நம்ம வளர்த்துட்டு இதுலேருந்து விதை எடுத்து அந்த விதைகளை விதைக்கும் போது அதில் வரக்கூடிய செடிகள் ரொம்ப செழுமையாக வரும். அடுத்ததாக இன்னொன்று இருக்குது, இந்த கிளை காஞ்சிருச்சு, இதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்ததாக இங்கே இன்னொரு கத்திரி, ஒயலட் கலரில் ஓரளவுக்கு கொஞ்சம் நீளம் வரக்கூடிய கத்திரிக்காய். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததும் தக்காளி தான். இது வந்து கொடி தக்காளி. இதுக்கு முன்னாடி இதில் நிறைய அறுவடை எடுத்திருக்கோம். இந்த செடி கொஞ்சம் சுமாராக காய்ச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இப்போ நம்ம பறிக்க போகிறது வேங்கேரி கத்திரி. பாருங்கள், காயோட வெயிட் தாங்காமல் கீழே படுத்துட்டு இருக்கு இந்த கிளை. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிருவோம், இன்னும் நீளமாக கூட வரும். ஆனாலும் இது இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரகம். இந்த செடியிலேருந்து லாஸ்ட்டாக நம்ம விதைக்காய் அறுவடை பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த விதைக்காய் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இப்போ செடி வந்து நல்லா செழுமையாக வளருது. நல்லா சூப்பராக காய்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதையும் அறுவடை பண்ணிடுவோம். இப்போ அந்த எடுத்த விதைகள்ல இருந்தும் சில விதைகளை போட்டிருக்கேன். உடனே நம்ம விதைக்கக்கூடாது, ஒரு 2 மாதம் விதை ஒரு காலம் நம்ம இடைவெளி விட்டு தான் விதைக்கணும். இருந்தாலும் அது விதை எடுக்கும் போதே ஒரு சிலது சிந்தின விதைகளை ஒரு தொட்டியில் போட்டுக்கிட்டு எல்லாமே முளைச்சிருக்கு. அந்த செடியிலேருந்து நம்ம நடவு பண்ணணும் வைங்களேன், ரொம்ப சூப்பராக வளரும், நிறைய காய்கள் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம மரவெண்டை பறிக்க போகிறோம். பாருங்க, விதைக்காயோடு சேர்ந்தாப்புல இருக்கு. எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கள் எல்லாம் அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை, அது இல்லாமல் அறுவடை முடியாது.
கருவேப்பிலையும் அறுவடை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் கருவேப்பிலை எல்லாம் அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா இது வந்து நேற்று நடந்த அறுவடை, இது கூட சேர்த்துக்குவோம். இது வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கோட அடிக்கிழங்கு. இது வந்து ஒரு வெற்றிலை வெள்ளை கிழங்கு ரகம் தான். மேலேயும் கொடிக்கு மேலேயும் காய்க்கும், கொடிக்கு கீழே இந்த கிழங்கு வந்திருக்கு. கொடிக்கு மேலே இருக்கிற கிழங்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக கிழங்கு எல்லாம் நம்ம விதைக்கிழங்கு நடவு பண்ணும்போது அதுலேருந்து அடியில் பெருசாக வளர்ந்து வரும். இதுக்கு வந்து நான் கிழங்கே இல்லாமல் வெறும் கொடியை மட்டும் நடவு பண்ணது தான் இவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்கு. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கிழங்கு முளைச்சி வந்திருந்தது, அதை நான் எடுத்துகிட்டு வரும்போது தவறுதலாக அந்த கொடி மட்டும் கட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கொடியில் வந்து சில வேர்கள் இருந்தது. சரி வந்தால் வரட்டும்னு சொல்லி ஒரு க்ரோ பேக்கில் நடவு பண்ணி விட்டேன். அது பார்த்தா சூப்பராக வளர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிழங்கே வச்சிருச்சு. இந்த கிழங்கோட இந்த அடிக்கிழங்கையும் சாப்பிட்லாம், கொடிக்கு மேலே வரக்கூடிய கிழங்கையும் சாப்பிட்லாம். அது வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிழங்கு நான் எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா க்ரோ பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது இது இருந்த சாக்கை வந்து எலி டேமேஜ் பண்ணிடுச்சு. ஒரு சாக்கு பை தான் க்ரோ பேக் மாதிரி மாற்றி நடவு பண்ணியிருந்தேன். அந்த சாக்கு பையை வச்சு க்ரோ பேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி ரெடி பண்ண ஒரு பேக்கில் இதை நடவு பண்ணியிருந்தேன். அது வந்து எலி கடிச்சு டேமேஜ் பண்ணதால மண்ணெல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை தோண்டும் போது பார்த்தா உள்ள கிழங்கு இருந்தது. கிழங்கு இருக்குன்னே நான் நினைக்கல, ஏதோ கொடி மட்டும் கொஞ்சம் மேலே வந்து லேசாக கிழங்கு வச்சுது. ஆனால் இந்த அளவு பெரிய கிழங்கு வைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒரு எதிர்பாராத அறுவடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.